ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை, சத்துருக்களை விலக்கினார். நாம் ஒவ்வொருவருக்கும் அநேக இடங்களில், வேலை ஸ்தலங்களில், அநேக காரியங்களில் சத்துருக்கள் நம் பின்னே தொடர்ந்து வருவார்கள். அவர்களை தேவன் விலக்கினார். விசுவாசிங்கள், விசுவாசத்துடன் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு பாருங்கள், கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15 கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. சத்துருக்களை விலக்குகிறார், ஆக்கினைகளை அகற்றுகிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இதனால் விசுவாசிங்கள் இந்த வசனத்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தையை தினந்தோறும் தியானிங்கள். கர்த்தர் சத்துருக்களை விலக்கினார். கர்த்தர் நம் ஆக்கினைகளை அகற்றினார். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் இனி தீங்கை காணாதிருப்பாய் சொல்கிறாங்க. விசுவாசத்துடன் நாம் தினந்தோறும் அறிக்கை செய்வோம். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வாங்க. விசுவாசிங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் என் மூலியமாக அநேக காரியங்களை செய்வாங்க, பேசுவாங்க. விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்கள். தேங்க்யூ.